முன்னாள் கடற்படையின் தளபதியாக இருந்த நிசாந்த என்கின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர். அவர் கைது செய்யப்படுகின்ற போது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்த கைதானது 2010 ஆண்டு காலப்பகுதியில் கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலப்பகுதியிலே தான் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. கைதுக்கான காரணம் ஒருவர் காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றார், அதே நேரம் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தான் குறித்த கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் அந்த கைதுகள் அந்த நிவாரணம் கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட தரப்பினர் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன் கடற்படை அதிகாரிகள் அல்லது கடற்படையின் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இலங்கையின் கடற்பகுதியை காப்பாற்றுவது அல்லது கடற்பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இதற்கு அப்பால் ஏன் இவர்கள் பொதுமக்களை கடத்தினார்கள், இந்த கடத்தலின் பின்னணியில் எவ்வாறான வலைப்பின்னல்கள் பின்னப்பட்டன என்பது தொடர்பில் தான் இப்போது சந்தேகம் வலிக்கின்றது. சிரேஷ்ட பத்திரிகையாளர் எக்லிகோட அவர்களுடைய கடத்தல் காணாமலாக்கல் படுதல் தொடர்பில் தற்போது நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் கூறுகின்றார், தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் அந்த குறித்த ஊடகவியலாளருடைய படுகொலை இடம்பெற்று அவரை புதைத்த இடத்தை காட்டுவேன் என்கின்றார். ஏன் கடற்படை தொடர்பட வேண்டும், கடற்படைக்கு இதற்குள் என்ன வேலை என்பதுதான் இப்போது பார்க்கப்பட வேண்டி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை இதில் நெருக்கமாக அவதானித்து பார்த்தால், கடற்படையின் புலனாய்வு இயக்குநராக இருந்த காலத்திலேதான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. கடற்படை தளபதி நிஷாந்த் அவர்கள் கடற்படையின் புலனாய்வு இயக்குநராக இருந்திருக்கின்றார். அவ்வாறான காலப்பகுதியில் தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. எக்லியகுடவின் கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பிலும் கடற்படை தொடர்படுகிறது. அடுத்த விடயம் நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. ஏன் கடற்படையால் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பும் இடம்பெறவில்லையா என்று. கடற்படையால் இடம்பெற்ற பாதிப்புகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. நெடுந்தீவு, அதே போன்ற அனலை தீவு, அதே போன்ற பல படுகொலைகளின் பின்னணியில் கடற்படையினுடைய அதிகாரிகள் இருந்துள்ளமையெல்லாம் இப்போது திட்ட தெளிவாக பல ஆதாரங்கள் மூலம் வெளிப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது.